ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த இறால் பிரியாணிக்கு நான் போட போகிற மசாலா பார்த்தீங்கன்னா, இறால் பிரியாணி கூட இல்லை, எந்த பிரியாணி பண்ணாலுமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த போடுற மசாலாவில் எந்த ஹோட்டல் பக்கமே நீங்கள் போகவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற மசாலாவில் தான் டேஸ்ட் வர்றதே. அது என்ன மசாலான்னு வீடியோஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு மசாலாலே இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் இறால் பிரியாணி பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இறால் வந்து நான் 1 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். இறால் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டவுட்னா போய் பார்த்துக்கோங்க. இறால் வந்து ஒரு 4 தண்ணி கிட்ட நான் ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து பிரியாணி பண்ணும்போது நம்ம போடுற அந்த நான் வெஜிடேரியனுக்கு மசாலா போட்டு நான் ஊற வச்சுட்டு தான் எப்போவுமே நான் பிரியாணி பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இறாலுக்கும் இன்றைக்கி நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அதேமாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஊறதுக்காக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மசாலா போட்டு ஊற வைக்கும் போது அந்த பிரியாணி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இறாலில் வந்து நமக்கு கொஞ்சம் காரம் இறங்கியிருக்கும். ஊறினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் எப்போவுமே ஊற வச்சு தான் நான் பண்ணுவேன். ஸோ அதேமாதிரி இறாலுக்கும் நான் ஊற வச்சு தான் பண்ணுவேன். இறால் வந்து அப்படியே போட்டு குக் பண்ணிங்கன்னா அந்த இறாலில் காரமே ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சு நீங்கள் அந்த பண்ணும்போது நல்ல காரசாரமாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இறால்லையுமே நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்பைசினஸ் இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவராவது இந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறணும். அப்போ தான் இறால் நமக்கு ஊறியிருக்கும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊறட்டும். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பிரியாணி பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாமே நம்ம அந்த எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கலாம். போட்டது எல்லாமே நல்லா கலர் மாற வரைக்கும் அந்த தாளிச்சிக்கணும். கண்டிப்பாக வந்து ஏலக்காய் போடணும் பிரியாணிக்கு. அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா லைட்டாக நமக்கு அந்த கலர் மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி நீல வாக்கில் பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த 4 வெங்காயத்தை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஃபுல்லாக அந்த கையில் அந்த மாதிரி ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயத்தோட லேயரெல்லாம் தனித்தனியாக வரும். நமக்கு வதக்கி எடுக்கும்போது வெங்காயம் வந்து மொந்துன்னு இருக்காமல் தனித்தனி லேயராக பிரிஞ்சு வரும். இல்லைனா வந்து மொத்தமாக நமக்கு அந்த வெங்காயம் பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த லைட்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு லைட்டாக வந்து கரண்டியால் ஃபுல்லாக வதக்கி விட்டிங்கன்னா போதும், நமக்கு எல்லாமே நல்லா வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். வெங்காயம் வதக்கிறதுக்காக தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு கரண்டியால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஓப்பன்லேயே வச்சு வதக்குனீங்கன்னா வெங்காயம் அந்தளவுக்கு வதங்காது. இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி மூடி வதக்குனீங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸ் ஊற வச்சுக்கலாம். நான் எப்போவுமே வந்து பிரியாணி பண்ணும்போது வெங்காயம் வதக்கும் போது தான் ரைஸ் ஊற வைப்பேன். அப்படி ஊற வச்சிங்கன்னா தான் ரைஸ் நமக்கு குலையாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து ஜீரக சம்பா இன்றைக்கி வந்து 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கிளாஸ் ஜீரக சம்பாவை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். பிரியாணி நம்ம வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி முடித்து தண்ணிலாம் ஊற்றி கொதிக்க வைப்போம் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த தண்ணியில் நமக்கு அந்த அரிசி ஊறணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் ஜீரக சம்பா தான் நீங்கள் பண்ணணும் கிடையாது. பாஸ்மதி ரைஸை விட ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த பாஸ்மதி ரைஸை விட இந்த ஜீரக சம்பாவில் மேக்ஸிமம் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அரிசியை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஊறட்டும். ஸோ வெங்காயம் நம்ம வதக்கிட்டுருக்கோம், அது என்னாச்சு பார்க்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு, இன்னும் நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக அந்த கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கணும். அந்த போட்டிருக்க வெங்காயமே தெரியாத அளவுக்கு வதங்கணும் முக்கால்வாசி சொல்லப்போனால். ஸோ இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. லைட்டாக அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கருகின மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வதக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த தோலெல்லாம் பாருங்களேன் நல்லா செக்கச்சவேன்னு செவந்து வரணும். இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா தான் அந்த பிரியாணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 3 பெரிய தக்காளியை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்பவும் போடாதீங்க. ஏன்னா வந்து தக்காளி பொடினா டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக தக்காளி சாதம் மாதிரி வந்து புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாகவும் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பிரியாணிக்குரியது வந்து தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
தக்காளி எல்லாமே பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் கிட்ட. ஆல்ரெடி நம்ம வந்து இறால் வந்து நம்ம ஊற வைக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வதக்கிக்கணும். நம்ம போட்டிருக்கிறது எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து புதினா வந்து பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன், பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பாருங்கள், பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா நான் ஆட் பண்ணுவேன். அது இந்த மசாலா. இது என்ன மசாலானா மட்டன் மசாலா. கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக்கெட்டில் மட்டன் மசாலா வரும். இந்த பேக்கெட் மட்டும் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி இல்லை, எந்த பிரியாணி நீங்கள் பண்ணாலும் இந்த மட்டன் மசாலா மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நீங்களே மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி இந்த மட்டன் மசாலா போட்டு மட்டும் தான் நீங்கள் பிரியாணியே செய்வீங்க. ஸோ இந்த மட்டன் மசாலா தான் டேஸ்ட் அந்த பிரியாணி தூக்கி கொடுக்குறதே. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம வந்து இறால் ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. இதை நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில். கண்டிப்பாக இந்த மாதிரி ஊற வச்சு போடுங்க. அந்த பிரியாணி வந்து நல்ல இறால் எல்லாமே ஊறி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுமாதிரி காரசாரமாகவும் இருக்கும் அந்த இறால் பார்த்தீங்கன்னா. ஸோ சேர்த்தது எல்லாத்தையும் நம்ம கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தட்டு போட்டு மூடி அந்த இறால் எல்லாமே நல்லா வெந்திருக்கான்னு அப்பப்போ கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறால் எல்லாமே நல்லா வெந்துடும். இறால் வந்து நம்ம குக் பண்ண லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் பார்த்துட்டு அந்த தண்ணியிலே வேக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் எலுமிச்சப்பழம் எதுவுமே சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து இறால் வந்து ஊற வைக்கும் போது 2 ஸ்பூன் தயிர் சேர்த்தேன். அதுவே நமக்கு போதுமானது. புளிப்புச்சுவை நமக்கு அதிலே போதும். ரொம்பவும் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஓவர் புளிப்பாயிடும் பிரியாணி டேஸ்ட்டு. அதனால் நான் லெமன் எதுவுமே சேர்த்துக்கல. சப்போஸ் நீங்கள் தயிர் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 2 கிளாஸ் அரிசி போட்டேன். இப்போ அதே அளவுக்கு நான் 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இந்த சீரக சம்பா ரைஸுக்கு இந்த ரேஷியோப்படி தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக குலையாமல் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசி ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த அரிசியை நல்லா கழுவிக்கலாம் அந்த கொதிக்கிற வரைக்கும். தண்ணி எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நல்லா கொதிக்கணும். நமக்கு அந்த ஃபுல்லாக அந்த மசாலாலாம் எல்லாமே தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து அந்த இறாலும் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நம்ம ரைஸ் போட்டால் நமக்கு எல்லாமே நல்லா குக்காகி கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கழுவி வச்சுக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பார்த்து நம்ம ஊற்றிருக்கனால அரிசி வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக அந்த அரிசியிலேருந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வெறும் ரைஸை மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. அரிசியும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி அந்த தண்ணியும் அந்த அரிசியும் எல்லாம் ஈக்குவலாக வர மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த பிரியாணி வந்து குக் ஆகிருக்கான்னு அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டிங்கனாலும் நமக்கு பிரியாணி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாஸ்மதி அரிசியை விட இந்த ஜீரக சம்பா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஜீரக சம்பா ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலாம், குலையவே குலையாது. ஆனால் இதுவே பாஸ்மதி ரைஸ்னால் பார்த்து நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவும் நம்ம கரண்டியை போட்டுட்டாலும் நமக்கு ரைஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படி ஜீரக சம்பா அந்த மாதிரி கிடையாது. பிரியாணியே செய்ய தெரியாதவங்க கூட இந்த ஜீரக சம்பா வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியும் அந்த பிரியாணியும் சுத்தமாக வந்து மேலே தண்ணி தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடணும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நமக்கு வந்து பிரியாணி சிக்கிக்கும். தண்ணியை வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு ஆகிடும். ஸோ அதனால் பண்ணும்போது கரெக்டாக ஈக்குவலாக அந்த தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணியில் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை. லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள், அதை அப்படியே சேர்த்துட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் தம் போடுவேன். ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன். பட் திரும்பவும் நான் அதோட உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். வேஸ்ட்டு தோசைக்கல் எதாவது இருந்துச்சுன்னா ஸ்டவ் மேலே ஃபஸ்ட்டு அதை வச்சுக்கலாம். யூஸ் பண்ணுற தோசைக்கல் மட்டும் வச்சிடாதீங்க. நம்ம வேஸ்ட்டு தோசைக்கல் வச்சுருங்க. தோசைக்கல் மேலே நம்ம பண்ண பிரியாணி இருக்கணும். அதுக்கு மேலே வெயிட்டாக கொஞ்சம் குக்கரில் நான் தண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் தம் போடுற மெத்தடு.
கண்டிப்பாக அரௌண்ட் 30 மினிட்ஸ் தான் அது இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு கொஞ்சம் ஆகும். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் மட்டும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 20 மினிட்ஸாவது கண்டிப்பாக இது அப்படியே இந்த ப்ராசஸ் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் பிரியாணி எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. ரைஸ் எல்லாமே வெந்திருக்குது. ஸோ கரண்டியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த சீரக சம்பா பிரியாணி. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லைட்டாக வந்து இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கேஜி இறால் நான் போட்டிருக்கேன். ஆனால் ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3/4 கிலோ அப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரைஸுக்கே அந்த பிரியாணி வந்து இறால் தெரியவே இல்லை. லாஸ்ட்டாக வந்து லைட்டாக வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இறால் வந்து நம்ம எவ்வளோ தான் போட்டாலுமே நமக்கு அந்த பிரியாணியில் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் தெரியுமே. ஏன்னா அது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரியாணிக்குள்ளே போயிடும். சாப்பிடும்போது அந்த பிரியாணியில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணினா மறக்கவே மாட்டீங்க இந்த டேஸ்ட்டு. பிரியாணியோட முட்டையும் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அதோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்டைலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு காரசாரமான ஒரு சீக்ரெட்டான மசாலா போட்டு இறால் பிரியாணி எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.